ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் நம்ம புதுசாக ஒரு பணியாரக்கல் வாங்கியிருந்தோம். அதில் எனக்கு எப்படி பணியாரம் ஊற்றலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த ஒரு பொருள் தோசைக்கல்லோ இல்லை பணியாரக்கல்லோ வாங்கினாலும் அதில் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை பணியாரம் எது ஊற்றினாலும் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் வந்து பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி பணியார குழியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வேஸ்ட்டில் போட்டுருங்க. ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பணியாரக்கல்ல சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து பணியாரக்கல்ல ஊற்றுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா பணியாரம் வெந்ததுக்கப்புறம் பணியாரத்தை சுற்றியும் ஃபுல்லாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா பணியாரம் வந்து ரெடி ஆயிரும். நான் இப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஊற்றுற பணியாரத்தை வந்து யாரும் சாப்பிட வேணாம். நான் வந்து 2வது டைம் பணியாரம் ஊற்றுறதுக்காக வெங்காயமெல்லாம் வதக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம வந்து வீட்டில் கேரட் இருந்தால் கூட கேரட்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் கேரட் சேர்க்கல. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கின பொருளாக மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே வந்து கொஞ்சமாக சோடா உப்பு உங்களுக்கு வந்து விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஏதாச்சும் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பணியாரம் ஊற்றின கல்லுலேயே மறுபடியும் நம்ம இந்த மாவை பணியாரம் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து எல்லா குழியிலையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. பணியாரம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து பணியாரம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இது கூடவே வந்து நாங்கள் வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.